ஹலோ 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 மக்களே, இது உங்கள் யாஷ். என்ன பாஸ், பத்தலன்னு கமல் சார் பாடினாலும் திமுக இப்போ இவ்வளவுதான் இருக்கு, வேணும்னா எடுத்துக்கோன்னு சொல்ற நிலைமையில தான் இருக்காங்க. கடந்த முறை 140 தொகுதியில தனிச்சு நின்ன நம்மவர் இப்போ உதயசூரியன் நிழல்ல எத்தனை சீட் வாங்க போறாரு? இதோ அந்த 7 ஜொலிக்கும் விக்ரம் தகவல்கள். 1. கமல் என்ட்ரி 1. இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்துல திமுக தொகுதி பங்கீட்டு குழுவும் மக்கள் நீதி மய்யம் குழுவும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க பாஸ். 2. விருப்பப்பட்டியல் 2. மணிமா தரப்புல இருந்து மொத்தம் 15 தொகுதிகள் வேணும்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். அதுல சென்னை கோவை ஏரியாக்கள் தான் மெயின். 3. திமுகவின் கணக்கு. திமுகவோ ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் அதிகமா இருக்கு, அதனால உங்களுக்கு ஒற்றை இலக்கத்துல, அதாவது சிங்கிள் டிஜிட்ல தான் சீட்டுன்னு கராரா சொல்ல போறாங்களாம். 4. காங்கிரஸ் பஞ்சாயத்து. காங்கிரஸ தவிர மத்த எல்லா கட்சி கூடயும் திமுக ஸ்மூத்தா பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ கமல் கூடவும் இன்னைக்கே டீல் ஓகே ஆக வாய்ப்பு இருக்கு பாஸ். 5. அதிமுக மௌனம். ஒரு பக்கம் திமுக விறுவிறுப்பா வேலை செய்ய, அதிமுக இன்னும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்காம வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல இருக்காங்க. 6. கடந்த கால வரலாறு. 2021ல 140 இடத்துல நின்ன கமல் சாருக்கு இந்த தேர்தல்ல 5ல இருந்து 8 சீட்டு வரைக்கும் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. 7. சின்னம் என்ன? கமல் சார் டார்ச் லைட் சின்னத்துல நிப்பாரா இல்ல உதயசூரியன் சின்னத்துல நிப்பாராங்கிறது தான் இப்போ தொண்டர்கள் மத்தியில் இருக்கிற பெரிய $1,000,000 கேள்வி. பாஸ், இப்போ இருக்கிற இந்த கூட்டணி இழுபறிய பார்த்தா நம்ம கவுண்டமணி சார் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு கிளாசிக் டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. பெரிய இடத்து தம்பி, இங்க ஒண்ணும் இல்ல, கிளம்பு கிளம்பு. கமல் சார் 15 சீட் கேட்டாலும் திமுக தரப்பு பெரிய இடத்து தம்பி, இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்குன்னு கைவிரல தான் காட்ட போறாங்க. இதுல கமல் சார் திருப்தி அடைவாரா இல்ல விக்ரம் மாதிரி ஆக்ஷன்ல இறங்குவாரான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்ணா, அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல. ஆனா நிரந்தரமான சீட் எண்ணிக்கை மட்டும்தான் திமுகவுக்கு தெரியும். கமல் சாருக்கு நாயகன் அந்தஸ்து கிடைக்குமா இல்ல சின்னவர் அந்தஸ்து கிடைக்குமான்னு பாப்போம் பாஸ். சக்சஸ் இஸ் த சம் ஆஃப் ஸ்மால் சீட்ஸ் பாஸ். மக்கள் நீதி மய்யத்துக்கு திமுக எத்தனை சீட் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமல் சார் உதயசூரியன் சின்னத்துல நிக்கணுமா? கமெண்ட் பண்ணுங்க. 2026 தேர்தல் களத்தின் அனல் பறக்கும் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் யாஷ் சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய்.